டிஎன் அகாடமி. இந்த வீடியோ வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, 2ஏக்கான ஒரு ஃப்ரீ ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோ. அதாவது இருக்க போற 60, 65 நாட்கள எப்படி ப்ராப்பரா பிளான் பண்ணி கரெக்டான ஷெட்யூல் படி நம்ம ஆல்ரெடி குடுத்திருக்க சிலபஸ டிவைட் பண்ணி படிக்கிறது. டெய்லியும் எல்லா சப்ஜெக்ட்டும் வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு வாட்டி ப்ராப்பரா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். இந்த மாதிரி இருக்கிற மாரி ஒரு ஸ்டடி பிளான் குடுங்க மேடம்னு ஆல்ரெடி நீங்க கேட்டிருந்தீங்க. அதாவது நாங்க ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் அத எப்படி ப்ராப்பரா ரிவிஷன் பண்றது அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இதுல பாருங்க, இன்னைக்கு வந்து டேட் 22. நான் வந்து இன்னையிலிருந்து 5 நாள் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்கிற மாதிரி 28ஆம் தேதியில இருந்து தான் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூலுக்கும் நீங்க படிக்கணும் இல்லையா? ஒருவேள இந்த குரூப் 4 இஷ்யூனால, அப்புறம் நெறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்ததுனால, நீங்க இப்ப வரைக்கும் கூட ப்ராப்பரா படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். ஆனா, இதுக்கப்புறம் அது மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு டைம் கிடையாது. 2டே மாசம் தான் ஆல்ரெடி ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் 6 மாசமா, 8 மாசமா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களோட காம்பீட் பண்ணி தான் நீங்க இந்த எக்ஸாம் எழுத போறீங்க. நீங்க ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சிருந்தாலும், அந்த படிச்சத ப்ராப்பராவும், கூடுதலா அது கூட எக்ஸ்ட்ராவா ஏன்னா இது குரூப் 2ன்னும்போது கொஞ்சம் அடுத்த லெவல்ல இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாம். அப்ப நீங்க படிச்சதவே இன்னும் டீப்பா நெறைய பாயிண்ட்ஸ் வந்து தெளிவா படிக்க வேண்டியது இருக்கும். அப்ப ரிவிஷன் அப்டின்னோனே படிச்சத மட்டும் அப்டியே மேலோட்டமா பார்த்துட்டு போகக்கூடாது. குரூப் 4 விட ஒரு ஸ்டெப் அதிகமா வந்து படிக்கணும்னும்போது, இப்போ ஒரு தலைப்பு இருக்குன்னா, அந்த தலைப்பிலே இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப தமிழ்னு எடுத்துக்கிட்டா, தமிழ்ல இன்னும் அத தாண்டி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு ஒவ்வொன்னையும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்க வேண்டியிருக்கும். அது மாரி ஒரு ஸ்டடி பிளான் தான் இது. பாருங்க, ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் வந்து 28ஆம் தேதி. நான் எப்படி குடுத்துருக்கேன்னா, 5 நாள் நீங்க படிக்கிற மாரி இருக்கும். 6வது நாள் நீங்க டெஸ்ட் எழுதி பார்க்குற மாரி இருக்கும். ஓகேவா? 6வது நாள் டெஸ்ட் இருக்கும். அந்த 5 நாள்ல நீங்க வந்து என்ன படிக்கணும்? அப்படிங்கிறது தான் இங்க குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு அதாவது 28ஆம் தேதி நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்க போறீங்க இல்லையா? அந்த டெஸ்ட்டுக்கு யூனிட் 1ல யூனிட் 1லயே நம்மளுக்கு 2ஆ டிவைட் பண்ணி குடுத்துருப்பாங்க. எழுத்து, சொல்லுன்னு. ஏன்னா, அந்த ஒவ்வொரு தலைப்பிலுமே கொஞ்சம் அதிகமான மனப்பாட பகுதி இருக்கிறதுனால, நான் 2ஆ பிரிச்சுட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து யூனிட் 1ல இருக்க எழுத்து மட்டும் படிக்க போறீங்க. மேத்ஸ்லன்னு எடுத்துக்கிட்டா, சிம்ப்ளிஃபிகேஷன் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. நான் வந்து சிலபஸ்ல குடுத்துருக்க அதே ஆர்டர்ல தான் குடுத்துருக்கேன். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, ஜனவரி 2025. எப்பயுமே மேத்ஸ் வந்து நீங்க புக் வைஸ் நான் போறேன் மேடம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத நான் சஜெஸ்ட் பண்ணவே மாட்டேன். நம்மளுக்கு டாபிக் தான் குடுத்துருக்காங்க. நீங்க டாபிக் வைஸ் போகலாம். அவங்க ஒண்ணும் நம்மளுக்கு 6த்துலருந்து 10த் வரைக்கும் இருக்க புக்ல நான் கொஸ்டின் கேட்கிறேன்னு சொல்லல. 10த் ஸ்டாண்டர்ட், டிகிரி ஸ்டாண்டர்ட்ன்னு தான் குடுத்துருக்காங்களே தவிர, அந்த புக்கு தான் நம்மளுக்கு முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லல. அதனால மெயினா மத்தத தவிர மேத்ஸுக்கு டாபிக் வைஸா நீங்க போங்க. சிம்ப்ளிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதில பேசிக் மாடல்ல இருந்து பேசிக் எல்லாம் எனக்கு தெரியும்ன்ட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா பேசிக்ல இருந்து ஆ ஃபர்ஸ்ட் டைப்பு, செகண்ட் டைப்பு அப்படின்னு சொல்லி டஃப் மாடல் வரைக்கும் எல்லா மாடலும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இந்த சிம்ப்ளிஃபிகேஷன்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்னென்ன சம்ஸ் எல்லாம் வந்திருக்கோ, அந்த சம்ம நீங்க போட்டு பார்க்கணும். இந்த ஒரு ப்ராப்பரான பிளான்ல நீங்க போனா மட்டும் தான் உங்கனால வந்து குரூப் 2ல நீங்க ஏன்னா குரூப் 2 ஒரு இதுல முடிய போறது கிடையாது. நம்மளுக்கு வந்து மெயின்ஸும் கண்டிப்பா கிளியர் பண்ணா மட்டும் தான் போஸ்டிங். அந்த மெயின்ஸ்ல வந்து உங்களுக்கு குரூப் 2ஏலலாம் மேத்ஸ் வந்து 40 மார்க்ஸ் வந்து மேத்ஸ் வரப்போகுது. இதுல கூட பிரிலிம்ஸ்ல கூட 25 மார்க் தான். ஆனா மெயின்ஸ்ல 40 மார்க் வரப்போகுது. அதனால மேத்ஸ நல்லா ப்ராப்பரா பாருங்க. ஏன்னா மெயின்ஸ் வரும்போது இது முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 2024க்கெல்லாம் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ படிச்சாலும் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கேருந்து கேட்பாங்கன்னே தெரியாது. அதனால பெட்டர் நீங்க ஜான்வரி 2025லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு போற செப்டம்பர் வரைக்கும் தரோவா கண்டிப்பா படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் இதில நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஜிஎஸ் என்ன மேடம் நீங்க லெசன் 1 டூ 10, 11 டூ 20ன்னு போட்டிருக்கீங்களே இது என்ன அப்படின்னு கேட்பீங்க. இத நான் டீட்டெயிலா சொல்லிர்றேன். நீங்க யூனிட் வைஸ் படிச்சிருந்தாலும் சரி, இல்ல நான் வந்து பாலிட்டி இந்த மாதிரி முக்கியமானத மட்டும் படிச்சிருந்தாலும் சரி, நீங்க படிச்சதுலருந்து 100 முக்கியமான லெசன்கள செலக்ட் பண்ணிக்கோங்க. 100 லெசன தனியா எடுத்துருங்க. எப்படியும் எல்லாமே ஓரளவு நீங்க இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. அதாவது மொத்த யூனிட்லயும் சேர்த்து 100 முக்கியமான லெசன நீங்களே பிரிச்சுருங்க. எதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து 70 படிச்சிருக்கேன், 80 படிச்சிருக்கேன், இல்ல நானே 100 படிச்சிருக்கேன் அப்படின்னாலும், அந்த 100 லெசன நீங்க
பிரிச்சு எடுத்து வச்சுட்டு, அந்த ஒரு நாளைக்கு அதாவது ஒரு ஷெட்யூலுக்கு 10, 10 லெசனா நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க. அதுதான் இது. அது எந்த 100 லெசனா வேண்டாலும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க ஜிஎஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 1, 2, 3 இந்த 3 இதுலயும் சேர்த்து 20 கொஸ்டின்ஸ் வரும்னு குடுத்துருப்பாங்க. அதே இது யூனிட் 4, 5, 6 அதாவது பாலிட்டி, அம் ஐஎன்எம், இந்த தமிழ்நாடு கல்ச்சர் அந்த மாதிரி இருக்குல்ல, அதுல இருந்து மட்டும் 55 கொஸ்டின்ஸ் வரும்னு குடுத்துருப்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு நீங்க இத படிக்காம போங்கன்னு நான் சொல்லல. மேல இருக்கிறது சயன்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி இதுலேருந்து இவ்ளோ கொஸ்டின்ஸ் தான் வரும். அதுக்காக இத படிக்காம போங்கன்னு நான் சொல்லல. நீங்க போடுற அந்த 100 லெசன்ல மேக்ஸிமம் லெசன்ஸ் இந்த 3 யூனிட்ட கவர் பண்ற மாதிரியும், இதுல இருந்து ஒரு மினிமமான லெசன்ஸ் கவர் பண்ற மாதிரியும் நீங்க எடுத்துக்கிட்டா இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு என்ன எடுக்கணும்? இந்த ஷெட்யூல பார்த்த உடனே, உங்ககிட்ட நீங்க நோட்ஸா எடுத்து வச்சிருந்தாலும், புக்கா வச்சிருந்தாலும், எத்தன லெசன்ஸ் நீங்க ஜிகேல இதுவரைக்கும் படிச்சிருக்கீங்கன்றத கவுண்ட் பண்ணிக்கோங்க. 100 லெசன்ஸ் வந்துருச்சுன்னா, நீங்க தாராளமா அந்த 100 லெசன் எடுத்து வச்சுட்டு, இத மட்டும் தான் நான் ரிவைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறதுல உறுதியா இருங்க. ஏன் அப்படின்னா, 100 லெசன்ஸ் படிக்கிறதேவும் ரொம்ப அதிகமானது. யாராலயும் குரூப் 1க்கு போறவங்க கூட அத விட தாண்டி படிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் 120 இவ்வளோ தான் படிக்க முடியும். சரியா? அதனால பெஸ்ட்டான உங்ககிட்ட இருக்க 100 லெசன் அதிலயும் மேக்ஸிமம் யூனிட் 4, 5, 6 ஓட டாபிக்ஸ் அதிகமாவும், யூனிட் 1, 2, 3 ஓட டாபிக்ஸ் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு 100 லெசன சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து 10, 10 லெசன நீங்க ஒவ்வொரு ஷெட்யூல்லயும் ஆட் பண்ணிக்க போறீங்க. அது உங்களோட விருப்பம். எந்த லெசன் வேணுமோ, முடிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லயே நீங்க பெரிய லெசன், முக்கியமான லெசன்லாம் கம்ப்ளீட் பண்ணிருங்க. போக, போக உங்களுக்கு பதட்டம், டென்ஷன்ல நீங்க கொஞ்சம் பேசிக்கான லெசன்ஸ் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஷெட்யூலுக்கு ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் தான். நீங்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னா, ஜனவரின்னு எடுத்தா ஜனவரி 1, ஜனவரி 2, 3 அப்படியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற எல்லாத்தையும் நீங்க படிச்சாலே தாராளமா போதுமானது. ஓகேவா? நெறைய வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. நீங்க அந்த இதுல நீங்க எடுத்து வச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சுருங்க. அதே மாதிரி தமிழ்ல யூனிட் 1 எழுத்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி குரூப் 4க்கு படிச்சிருப்பீங்க. இப்ப எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆல்ரெடி படிச்சது அத தாண்டியும் நெறைய கொஸ்டின்ஸ் வருது அப்டின்னும்போது, நீங்க சும்மா ஸ்கூல் புக்ல எடுக்கிறது, அந்த ஸ்கூல் புக்ல இருக்க கன்டென்ட்ட மட்டும் படிச்சுட்டு, நான் படிச்சு முடிச்சுட்டேன் அப்டின்னு மூடி வச்சுறாதீங்க. கண்டிப்பா இத தாண்டி கூடுதலா எக்ஸ்ட்ரா நீங்க எங்கெங்கேல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி படிக்க முடியுமோ, படிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா, நம்மளுக்கு இப்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. ஒரு செட் எக்ஸாம் எழுதுன உடனே புரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு அவங்க தலைப்பு தான் குடுத்துருக்காங்க. அந்த தலைப்புல இருந்து எங்க இருந்து வேணாலும் அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத அவங்க உறுதியா சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம தான் நம்மளோட பிரிப்பரேஷன அதுக்கு ஏத்தாப்புல மாத்திக்கணும். இத விட தாண்டி இப்ப எழுத்துல ஒரு தலைப்பு இருக்கு அப்டின்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக இருக்கு அப்டின்னா, ஸ்கூல் புக்ல இருக்கத மட்டும் படிச்சுட்டு போணும். ஆனா இனிமேல் எப்படி படிக்கணும்? நீங்க அந்த ஸ்கூல் புக்ல இருக்கத ஒரு வாட்டி நல்லா படிச்சுட்டு, ஆல்ரெடி படிச்சுட்டீங்க. ரிவைஸ் பண்ணிட்டு, வேற எக்ஸ்ட்ராவா ஓல்டு புக்லயோ, இல்ல வேற ஏதாவது புத்தகங்கள்லயோ உங்களுக்கு வார்த்தைகள கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிராக்டிஸ் பண்ணணும். மனப்பாடம் பண்ண தேவையில்ல இதெல்லாம். ஒரு சில விஷயங்கள்லாம் கிராமர் தான் அதிகமா இருக்கு தமிழ்ல. அதனால நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. நெறைய கூடுதலா பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? இந்த பேட்டர்ன்ல தான் நீங்க படிக்க போறீங்க. இப்போ அந்த 5 நாள எப்படி பிரிச்சுக்கலான்றதையும் நான் சொல்றேன். 5 நாள்ல 1 நாள் ஃபுல்லா தமிழுக்கு எடுத்துக்கோங்க. நீங்க நான் சும்மா ஒரு 2 மணி நேரத்தில படிச்சு முடிச்சுட்டேன் மேடம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன்னு போகாதீங்க. அந்த எழுத்துன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல இருக்க டாபிக் ஒவ்வொன்னையும் எவ்வளவு டீட்டெயிலா படிக்க முடியுமோ, 1 நாள் ஃபுல்லா அத ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. 2வது நாள் உங்களுக்கு மேத்ஸுக்கும், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் வச்சுக்கோங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸுக்கும். ஏன்னா மேத்ஸுக்கு ஒரு 1/2 டே ஆகும். ஒரு டாபிக் ஃபுல்லா நம்ம பார்த்து முடிக்கிறதுக்கு. கரண்ட் அஃபேர்ஸுக்கு ஒரு 2 டூ 3 ஹவர்ஸ் ஆயிரும். ஓகேவா? நல்லா தரோவா படிக்கிறதா இருந்தா. இப்போ ஒரு ஹோல் டேவ நீங்க மேத்ஸுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கலாம். 3வது நாள், 4வது நாள், 5வது நாள் இந்த 3யுமே நீங்க ஜிஎஸ்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜிஎஸ்ல முக்கியமான பெரிய பெரிய லெசன்ஸ் தான் நம்ம எடுத்துக்க போறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரு நாளைக்கு 3, 3 லெசனா நீங்க கம்ப்ளீட் பண்ணாலும், நீங்க 3 நாள்ல ஜிஎஸ்ஸ முடிச்சிடலாம். அப்ப 5 நாள்ல இந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒவ்வொரு ஷெட்யூலையும் நீங்க முடிச்சிடலாம். முடிச்சோனே 6வது நாள்ல மார்னிங் அதாவது ஆஃப்டர்நூன் வரைக்கும் இந்த படிச்ச எல்லாத்தையும் ரிவைஸ் பண்றீங்க. ரிவைஸ் பண்ணிட்டு 6 மணி அதாவது மதியத்துக்கு மேல ஈவினிங் க்குள்ள என்ன பண்ணிடுறீங்கன்னா, ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துடுறீங்க. புரியுதா? எவ்வளவோ டெஸ்ட் உங்களுக்கு பேட்ச் அவைலபிளா இருக்கு. நம்மளோட சேனல்ல நம்ம எப்படி கொண்டு போறோம், நம்மளோடதுல என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்குதுன்றத இந்த ஷெட்யூல் முடிஞ்சோனே உங்களுக்கு இந்த வீடியோல கடைசியா சொல்றேன். அதையும் கேட்டுக்கோங்க.
ஓகேவா? இதுதான் நான் குடுத்திருக்க ஷெட்யூலோட பிளான். 5 நாளைக்கு ஒரு வாட்டி 6வது நாள் உங்களுக்கு டெஸ்ட் இருக்க மாரி குடுத்துருக்கேன். 2வது ஷெட்யூல் 3ஆம் தேதி யூனிட் 1ல சொல் அடுத்த பகுதி பெர்சன்டேஜ் லெசன் 11லருந்து 20 வரைக்கும். இந்த லெசன் 1 டூ 100 நீங்களே லிஸ்ட் போட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. எது லெசன் 1, எது லெசன் 2, எது லெசன் 3ன்னு. அதுல 1லருந்து 10 வரைக்கும் படிப்பேன். 10லருந்து 20 வரைக்கும் படிப்பேன். நீங்க பார்த்துக்கோங்க. ஒருவேளை என்கிட்ட 120 லெசன் இருக்கு மேடம். நான் வந்து 120 லெசன் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி அப்டின்னா, நீங்க அதுக்கு ஏத்தாப்புல ஒரு நாளைக்கு ஒரு ஷெட்யூலுக்கு 12, 12 லெசனா நீங்க போட்டுக்கோங்க. இல்ல மேடம் என்கிட்ட 80 லெசன் தான் இருக்கு. நான் அந்த 80 தான் நான் படிச்சிருக்கேன். இந்த 80 தான் திரும்ப நான் ப்ராப்பரா படிக்க போறேன் அப்டின்னா, ஒரு ஷெட்யூலுக்கு 8, 8ஆ நீங்க பிரிச்சுக்கோங்க. அது உங்களோட ஐடியா. ஓகேவா? முழுக்க, முழுக்க உங்கள சேர்ந்தது. இந்த ஷெட்யூல எப்படி வேணாலும் உங்களுக்கு ஏத்தாப்புல ஃப்ளெக்சிபிளா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஆனா, ஒரு ஷெட்யூல முடிச்ச உடனே ப்ராப்பரான ஒரு ரிவிஷனும், அன்னைக்கு ஈவினிங்கே ப்ராப்பரா ஒரு டெஸ்ட்டும் நீங்க போட்டு பார்த்துட்டு தான் அடுத்ததுக்கு போகணும். இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்து நீங்க முடிச்சுட்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் போடவும் ஈஸியா இருக்கும். பாருங்க யூனிட் 2, 3 எல்லாம் நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு படிச்செல்லாம் ரொம்ப கம்மியானது தான். ஆனா யூனிட் 7 வரும்போது தமிழ்ல என்னன்னா முழுக்க முழுக்க மனப்பாட பகுதி. அதனால அத ஒரே நாள்ல படிக்க முடியாது. அதனால நான் அத 3 ஷெட்யூலா பிரிச்சு குடுத்துருக்கேன். ஒரு வாட்டி திருக்குறள், இன்னொரு வாட்டி இலக்கியம். இலக்கியம்னா அந்த நான்மணிக்கடிகை அந்த மாதிரி 15 கீழ்க்கணக்கு நூல்கள் குடுத்திருந்தாங்க இல்லையா? அது தலைப்புகள் மட்டும். இன்னொரு நாள் வந்து தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். இதுலயும் நெறைய இருக்கும். நீங்க வந்து வேணும்னா இதுல ஒரு பாதிய போட்டுட்டு கூட இதுல படிச்சுக்கலாம். மொத்தம் இந்த டேட் முடியும்போது நீங்க எல்லாம் முடிச்சிருக்கணும். மேத்ஸ் அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு வந்து ஆப்டிட்யூட் ரிலேட்டடா வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட் 3 ஷெட்யூல்ல உங்களுக்கு ரீசனிங் டாபிக்ஸ் குடுத்துருக்கேன். ரீசனிங் டாபிக்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2, 3 டாபிக் குடுத்துருக்கேன். ஏன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இதுல நெறைய டைப்ஸ் இல்ல. ஓகே. ஒவ்வொன்னுக்கும் ஒரு மாடல் பார்த்தாலே போதும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் 9 ஷெட்யூல் வரைக்கும் உங்களுக்கு வந்து முடிஞ்சிரும். 9 மாசம் தான். கடைசி இதுல என்ன பண்றீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இத வந்து லாஸ்ட் ஷெட்யூல்ல குடுத்துருக்கேன். அப்டின்னா என்ன அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நடந்த முக்கியமான நிகழ்வுகள்ல இதுக்கு முன்னாடி நடந்ததுல முக்கியமான நிகழ்வுகள மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 4, 5 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ கேட்டாங்க அப்டிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன ரீசன் அப்டின்னா, அந்த திட்டங்கள், அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் ரன்னிங்ல இருக்கும். 5 வருஷ பிளான், 10 வருஷ பிளான். அப்போ அது நடைமுறையில இருக்கிற ஒரு திட்டம் தான். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தொடங்கப்பட்டது வேணா 4 வருஷத்துக்கு, 5 வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கலாம். அந்த திட்டங்கள் இப்பயும் நடைமுறையில இருக்கனால நீங்க படிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி முக்கியமான இதுக்கு முந்தின வருஷங்கள்ல நடந்த நடப்பு நிகழ்வுகளையும், மத்திய அரசு, மாநில அரசோட திட்டங்களையும் நீங்க லாஸ்ட் ஷெட்யூல்ல படிச்சுக்கிறீங்க. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுதான் ஷெட்யூலு. உங்களுக்கு ஷெட்யூல் வந்து டீட்டெயிலா புரியணும்னு தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட்டா குடுத்துருக்கத பாருங்க. 20ஆம் தேதியோட நீங்க வந்து ஷெட்யூல முடிச்சிடுறீங்க. முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் 24ஆம் தேதி ஒரு டெஸ்ட்டும், திரும்ப மறுபடியும் 27ஆம் தேதி ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் நீங்க போட்டு பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட், செகண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகேவா? கண்டிப்பா எக்ஸாம் போறதுக்குள்ள மினிமம் 2 ஃபுல் டெஸ்ட்டாவது நீங்க எழுதி பார்த்துருக்கணும். மேக்ஸிமம் எத்தன வேணாலும் எழுதுங்க. அது உங்களோட டைம வந்து பொறுத்தது. அப்போ 20ஆம் தேதி முடிச்சதுக்கப்புறம் 21, 22, 23 ஒரு 3 நாள் எல்லாத்தையும் ஒரு ஹோல் ரிவிஷன் பண்றீங்க. ஒரு டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிரும். எதுல வந்து நம்ம கொஞ்சம் வீக்கா இருக்கோம், எது மறந்து போயிருச்சுன்றது. அந்த இதுல அடுத்த வாட்டி ஒரு 3 நாள்ல அந்த மறந்ததெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு தடவ நல்லா படிச்சுட்டு, பழசையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு 27ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுக்குறீங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் 27ஆம் தேதி மிச்சம் வந்து ஒரு வாட்டி ஜஸ்ட் கண்ல பார்த்துட்டு, நைட்டோட புக்க மூடி வச்சுட்டு, அடுத்த நாள் போய் டெஸ்ட் எழுத போறீங்க. எக்ஸாம் எழுத போறீங்க. சரியா? இதுதான் உங்களோட பிளான். இத கரெக்ட்டா ப்ராப்பரா மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம வந்து கிளியர் பண்ண முடியும். இப்போ இதுல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்னுக்கும் எக்ஸ்ட்ராவா வேணும். இது எங்க போய் படிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆக்சுவலா நம்மளோட சேனல்ல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்ச்ல என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் தான். பட் டேட் எல்லாமே மாறி இருக்கும். ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல முழுக்க முழுக்க மொபைல் அப்ளிகேஷன்ல உங்களுக்கு எல்லாமே வந்துரும். இப்போ இந்த மாதிரி டாபிக் நான் குடுத்துருப்பேன். 12 மினி டெஸ்ட் நான் குடுத்துருக்கேன் அதுல. 12 மினி டெஸ்ட்டும், 2 ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் நான் குடுத்துருக்கேன். ஓகேவா? அதுல உங்களுக்கு இதே மாதிரி ஷெட்யூல் டிவைட் ஆகியிருக்கும். இப்போ தமிழ் நீங்க போனீங்கன்னா, தமிழ்ல யூனிட் 1 அப்படின்னு போட்டா, அந்த யூனிட் 1ல இருக்க பிரித்தெழுது, சேர்த்தெழுதுக, ஆம், இணை எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், ஒருமைப்பன்மை அறிதல் இப்படி வரிசையா தலைப்பு இருக்கும். அந்த ஒவ்வொரு தலைப்புக்கான வீடியோ, அதோட பிடிஎஃப்.
வீடியோ, அதோட பிடிஎஃப்ன்னு உங்களுக்கு இதே மாதிரி யூனிட் 7 வரைக்கும் உங்களுக்கு எல்லா பிடிஎஃப்பும், வீடியோவும் அவைலபிளா இருக்கும். நீங்க ஆப்ல அப்படியே கிளிக் பண்ணி பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அங்கனயே பக்கத்திலேயே இருக்கும். நானே டீட்டெயிலா அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். இந்த பிடிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புக் மட்டும் கிடையாது. கூடுதல் குறிப்புகள், பாடப்புத்தகத்துல நியூ புக், ஓல்டு புக்ல என்ன கன்டென்ட் இருக்கு? இத தாண்டி வெளிய அந்தந்த தலைப்புக்கு என்ன படிக்கணும்? அப்படிங்கிற அந்த குறிப்புகள் ஃபுல்லா நோட்ஸ் இருக்கும். அதுக்கு கீழ அந்த தலைப்புல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லி, ஒவ்வொரு பிடிஎஃப்க்கு கீழயும் உங்களுக்கு ஒரு 5 மாடல் கொஸ்டின்ஸும் நான் குடுத்திருப்பேன். இது எல்லாமே ஒவ்வொரு பிடிஎஃப்லயும் இருக்கும். இந்த மாதிரி தமிழுக்கு மட்டும் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக்லேருந்து கடைசி டாபிக் வரைக்கும் எல்லா தலைப்புக்கும் உங்களுக்கு பிடிஎஃப்பும், வீடியோவும் அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி மேத்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேத்ஸ்ல இப்படி ஒவ்வொரு தலைப்புக்கும் இதே மாதிரி தான் ஒரு வீடியோ, ஒரு பிடிஎஃப் எனேபிள் ஆகும். பிடிஎஃப்ல என்ன இருக்கும்னா, என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல நான் வந்து படிக்கும்போது நான் எடுத்த நோட்ஸ் எல்லா டாபிக் வைஸாவும். இப்ப சிம்ப்ளிஃபிகேஷன் எடுத்தா டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு 10 டைப், 20 டைப் வரைக்கும் போகும். அத்தன டைப்லயும் 2 மாடல், 3 மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நான் எழுதி எக்ஸ்ப்ளைன் பண்ணி ஆன்ஸரோட போட்டிருப்பேன். அது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே இத வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேற வேற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வச்சு எக்ஸ்ப்ளைன் பண்ண வீடியோவும் அது பக்கத்திலேயே இருக்கும். நீங்க 2யும் பார்த்து முடிக்கும்போது அந்த டாபிக் ரொம்ப தரோவா கம்ப்ளீட்டா இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்ல நான் 120 லெசன்ஸ் குடுத்துருக்கேன். 120 லெசன்ஸோட லிஸ்ட் அப்படியே நீங்க ஜிஎஸ்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, லெசன் 1, லெசன் 2, லெசன் 3, லெசன் 4ன்னு தேசிய சின்னங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் வரிசையா ஆரம்பிக்கும். அந்த ஒவ்வொரு 120 லெசன் வரைக்கும் வரிசையா உங்களுக்கு ஆப்ல இருக்கும். ஒவ்வொன்னுக்கான வீடியோ, பிடிஎஃப், வீடியோ, பிடிஎஃப் இந்த மாரி ஒவ்வொன்னுக்கும் அவைலபிளா இருக்கும். இதுல இந்த வீடியோ, பிடிஎஃப் வந்து புக் பிடிஎஃப் இருக்கும். வீடியோல வந்து என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எப்படி ஷார்ட்டா அத நோட்ஸ் எடுக்கணும் ஒவ்வொரு லெசனையும். அப்படின்னு சொல்லி ஷார்ட் நோட்ஸா எடுத்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, அந்த வீடியோவ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டாபிக்க எப்படி ஷார்ட்டா வந்து சுருக்கலாம். இந்த லெசன்ல எது முக்கியமான பாயிண்ட்ஸ்ன்றத நோட்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும். அந்த மாதிரியான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்ச ஜிஎஸ் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 மாசத்துக்கு 3 பார்ட் வீடியோ இருக்கும். ஜான்வரில 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற நிகழ்வுகள வந்து ஒரு பிடிஎஃப், ஒரு வீடியோ. 11 டூ 20ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறத பார்ட் 2, 21 டூ 31 வரைக்கும் இருக்கிறத பார்ட் 3யா ஒவ்வொரு மாசத்துக்கும் 3 வீடியோ, 3 பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதுலயும் தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ வந்து உங்களுக்கு எல்லோ கலர்ல தனியா மார்க் பண்ணி குடுத்துருப்போம். ஒரு பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ண உடனே அதுல தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியிற மாதிரி. இது எல்லாமே அப்ளிகேஷன்ல ஆட் ஆயி இருக்கு. அ அதே மாதிரி தமிழுக்கும் சரி, தமிழுக்கும், ஜிகேவுக்கும் கூடுதல் குறிப்புகள்னு தனியா ஒரு பிளேலிஸ்ட்டே ஆட் பண்ணியிருப்போம். கூடு குறிப்புகள். கூடுதல் குறிப்புகள்னா என்ன அப்டின்னா, நீங்க இந்த சிலபஸ தாண்டி நீங்க வெளிய எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டிய விஷயங்கள். இப்ப ஜிகேன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல தேசிய தலைவர்கள், லோக்பால், லோக் ஆயுக்தா, 5 இயர் பிளானு, தகவல் அறியும் உரிமை சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்லாம் புக்ல கிடையவே கிடையாது. இந்த 120 லெசன்ல வராது. 100 லெசன்ல வராது. அது சம்மந்தமா இருக்கிற தேசிய தலைவர்கள், இந்திய என்னது திராவிட இயக்கம், பெரியாரோட இயக்கம், சுயமரியாதை இயக்கத்த பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தனியா உங்களுக்கு அ அழகா தலைப்பு போட்டு பிடிஎஃப் ஒவ்வொரு ஹெட்டிங் போட்டு பிடிஎஃப்பா உங்களுக்கு வந்துரும். இதெல்லாம் கூடுதல் குறிப்புல இருக்கும். தமிழ் கூடுதல் குறிப்புல என்ன இருக்கும் அப்டின்னா, ஒவ்வொரு ஆசிரியர்கள் அவங்களோட சிறப்பு பெயர்கள், அவங்களோட இயற்பெயர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவர்கள் நூல்கள், அதுமாரி 11 கீழ்க்கணக்கு நூல், 11 மேல்கணக்கு நூல்களோட ஒவ்வொரு நூலுக்கும் ஆசிரியர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இலக்கணம்னு எடுத்துக்கிட்டா, இலக்கணத்தோட வகைகள் தெரிஞ்சிருக்கணும். வகைகள் தான் நமக்கு நெறைய கன்ஃப்யூஸ் ஆகும். ஓகேவா? எழுத்து எத்தனை வகைப்படும்? தலை எத்தனை வகைப்படும்? ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்? இந்த மாதிரி கன்ஃப்யூஷன் வரும்ல, அதை வகைகள மட்டும் தனியா பிரிச்சு குடுத்துரும். இப்படி ஒவ்வொன்னுக்கும் பிடிஎஃப், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. இவ்வளவும் சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 500 பிடிஎஃப் பிளஸ் 500 வீடியோ பிளஸ் 12 மினி டெஸ்ட், 2 ஃபுல் மார்க் டெஸ்ட் இவ்வளவும் உங்களுக்கு நாங்க ₹500ல குடுக்குறோம். வெறும் ₹500 தான். நீங்க பே பண்ணிட்டு
உள்ள எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் பேப்பர், பேனாவ தூக்க தேவையில்ல. நீங்க கம்ப்யூட்டர்ல அதாவது டெஸ்ட் எழுதுனா சிபிடி டெஸ்ட் எப்படி எழுதுவீங்களோ, அத பேஸ் பண்ணி அந்த மாடல்ல தான் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க ஃபோன்லயே டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிக்கிறலாம். ஓகேவா? இவ்வளவும் உங்களுக்கு வெறும் ₹500 தான். இத வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா நீங்க நெனைக்காதீங்க. நீங்க ஒரு பிடிஎஃப் ஒரு வீடியோவுக்கு குடுக்க போறது வெறும் 50 பைசா தான். அப்படி பார்க்கும்போது இந்த டெஸ்ட் எல்லாமே அது கூட ஃப்ரீயாவே உங்களுக்கு வந்துரும். இந்த டெஸ்ட்டையும் சேர்த்தோம்னா, நீங்க மொத்தத்துக்கே ஒவ்வொன்னுக்கும் ஒரு 10 பைசா தான் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? நம்மளோட ஃபியூச்சருக்காக இது கூட ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா? நான் வந்து இந்த மணிக்காக நான் உங்களுக்கு சொல்ல வரல. நீங்க அதுல பணம் கட்டி போகும்போது ஒரு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குன்னு ஒரு ஒழுக்கம் வந்துரும். மணி பே பண்ணியிருக்கோம். நம்ம எதுவும் ப்ராப்பரா இத பண்ணணும். ஃப்ரீன்னும்போது ஆனா நான் குரூப் 4க்கு ஃப்ரீ தான் போட்டிருந்தேன். நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. ஆனா போக, போக, போக டெஸ்ட் எழுதுறது கம்மியாயிருச்சு. கொஞ்சமாவது பணம் கட்டும்போது நம்மளுக்கு அதில நம்ம பணம் கட்டியிருக்கோம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில நீங்க வருவீங்க. முழுக்க, முழுக்க இந்த மணி வந்து எங்களுக்கு வந்து மொபைல் அப்ளிகேஷனுக்கு பே பண்றதுக்கே நாங்க நெறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக மட்டும் தான் ஆகுமே தவிர, மத்தபடி வேற எதுக்காகவும் இது அதிகமான மணி நாங்க வச்சு லாபம் சம்பாரிக்கிறதுக்காக இது பண்ணல. ஏன்னா அப்ளிகேஷன்காரங்களுக்கு பே பண்ணணும். மந்த்லி அவங்களுக்கு வந்து மெயின்டனன்ஸ் குடுக்கணும். அதுக்காக தான். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் வந்து நேத்து எழுதிட்டாங்க. நெறைய பேரு ஜாயின் பண்ணிட்டாங்க. எழுதிட்டு இருக்காங்க. அப்ப நாங்க இதுக்கப்புறம் சேர்ந்தா எழுத முடியாதா மேடம் அப்டின்னா, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் முடியிற வரைக்கும் அந்த ஆப்ல எல்லா டெஸ்ட்டும், எல்லா பிடிஎஃப்பும் அவைலபிளா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் டெஸ்ட் எழுதிக்கலாம். நீங்க எப்பயெல்லாம் படிச்சு முடிக்கிறீங்களோ, அதுபடி நீங்க எழுதிக்கலாம். நீங்க வந்து நீங்களா ஓனா படிக்கிறீங்கன்னா, இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, உள்ள நீங்க போனீங்கன்னா, உங்களுக்கு உள்ள ஷெட்யூல் குடுத்திருப்பேன். நீங்க அந்த பிளான வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்ணியும் நீங்க டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வீடியோ எப்படி ஜாயின் பண்றது? அதுக்கான எல்லாத்தையுமே அதோட வெப்சைட் நேமு, லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். அத செக் பண்ணிக்கோங்க. வீட்ல நானே படிச்சுக்கிறேன்னு சொல்றவங்க, இந்த இத வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு, இத கையில வச்சுட்டு ப்ராப்பரா நீங்க படிக்க ஆரம்பிங்க. எக்ஸாமுக்குள்ள ஷெட்யூல் வைஸாவும் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துருக்கணும். ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் நீங்க எழுதி பார்த்துருக்கணும். இவ்வளோதான். இத நீங்க கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணிட்டு போனீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸாம் வந்து நல்லபடியா பண்ண முடியும். உங்களுக்கு என்னோட சப்போர்ட் வேணும், ஏதாவது ஹெல்ப் வேணும்னா, கீழ வாட்ஸ்அப் லிங்க் குடுக்குறோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க எங்களுக்கு வந்து எந்த மெசேஜ்னாலும் பண்ணலாம். அப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு உங்களுக்கு உள்ளேயே சப்போர்ட் டீம் இருப்பாங்க. நீங்க எந்த நேரத்திலும் எந்த டவுட் வேணாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு அதிலயே ஆன்ஸர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையா எக்ஸ்ட்ராவா என்னென்னலாம் வேணுமோ, நீங்க அத எல்லாமே நீங்க எங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஆப்ல அப்லோட் பண்ணி குடுத்துருவோம். நீங்க எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வரப்போற எக்ஸாம நல்லபடியா எழுதுங்க. ஷெட்யூல ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. 1 நாள், 2 நாள் ஏதோ ஒரு சூழ்நிலையில முடியாட்டி கூட, அடுத்த நாள் அத வந்து பேலன்ஸ் பண்ணி நீங்க கொண்டு போக பாருங்க. ஓகே. மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.